ஒரு பேனர் விழுந்தது, ஒரு தலைமுறை விழித்தது. ஒரு சாமானிய மாலை, பள்ளி விடுமுறை நேரம். காந்தி வீதி அருகே பள்ளி மாணவன் சின்னதுரை தன்னோட சைக்கிள்ல மெதுவா வீட்டுக்கு போயிட்டு இருந்தான். அதே நேரம் ஒரு டிஜிட்டல் பேனர் காற்றுல அசைஞ்சு கீழே விழுந்துச்சு. ஒரு வயோதிபர் ரத்தம் சிந்திக்கொண்டே கிடந்தார். சின்னதுரை பயந்தாலும் பக்கத்துல ஓடி போய் அவருக்கு தன்னால முடிஞ்ச உதவிகளை செஞ்சான். பக்கத்துல நின்ன பெரியவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்தாங்க. போற வாகனங்கள் ஒரு இரைச்சலா சுற்றி வந்துச்சு. சட்ட ஒழுங்கு என்ன செய்தது? யாரும் கேட்டதே இல்லை. சின்னதுரைக்கு ஏற்பட்ட கேள்விகள். அந்த இரவு அஜய் தன் அம்மாவிடம் கேட்டான். அம்மா, நம்ம நாட்டுல யாராவது விழுந்தா கூட ஏன் யாரும் கை கொடுக்க மாட்டாங்க? பேனர் விழுந்ததே தவறுதானே? யாராவது அனுமதி இல்லாம போட்டாங்க. எதுக்கு போலீஸ் எதுவுமே செய்யல? அம்மா மெதுவாக சொன்னால், கண்ணா, சட்டம் இருக்குது, ஆனா அதுக்கு பின்னாடி நின்று இருப்பவங்க குறைவாகிட்டாங்க. சின்னதுரைக்கு அந்த வார்த்தை மனசுல பதிஞ்சிச்சு. அவன் அடுத்த நாள் பள்ளியில உரை ஒன்று எழுதினான். சட்ட ஒழுங்கு என்பது போலீசாரோ அரசோ மட்டும் காக்க வேண்டியது இல்லை. நம்ம வீட்டுல தப்பானவரை பொறுத்து கொள்றோம். நாம் தெருவில் நடந்த தவற மூடி மறைக்கிறோம். நம்ம சமூகம் தான் சட்டத்தை சிரிப்பாக்குது. போதை ஒரு வியாபாரம் இல்லை, அது ஒரு தலைமுறையை கழிவாக்கும் பிடி. அதுக்கு எதிராக பள்ளியில இருந்து ஆரம்பிச்சாதான் காவல்துறைக்கும் வேலை குறையும். சினிமா ஒரு கலை, அது வழிகாட்ட வேணும். தவற கெத்தாக்கி தரக்கூடாது. ஜாதி, மதம், அரசியல் இவைகள்லாம் சட்டத்துக்கு மேலா? இல்ல சட்டமே மேலா? நான் ஒரு போலீஸாக வேண்டும், ஆனா சட்டத்துக்கு அரசியல் கட்டுப்பாடாகாத போலீஸா? சின்னாவின் உரை பள்ளியின் வாராந்திர பரிசு பெற்றுச்சு. ஆனா அதை விட சிறந்த பரிசு பள்ளியின் சமூக விழிப்புணர்வு இயக்கத்துல சின்னதுரை ஒரு விளம்பர எதிர்ப்பு மாணவர் மன்றம் தொடங்க அனுமதி கேட்டான். அதோட பெயர் ஒரு பேனர் ஒரு உயிர். அஜயின் பள்ளியில அதே வாரம் ஒரு போலீஸ் அதிகாரி விழிப்புணர்வு பேச வந்தாரு. அவர் சின்னாவை பார்த்து சொன்னாரு, நீ கேட்ட கேள்வி நாங்களும் கேட்கிறோம், நீ எழுப்புற மாற்றம் நாங்களும் பின்பற்றணும். சட்ட ஒழுங்கு என்பது எங்க இருந்து சீரடையுது தெரியுமா? பொறுப்பற்ற பேனரிலிருந்து, பொய்ப்புகள் கொண்ட சினிமாவில் இருந்து, நேரத்தை வீணாக்கிற போதையில இருந்து, தவறு புரிந்தும் திருந்தாத மனப்பான்மையில இருந்து. ஆனா அதை திருத்த வேண்டிய சக்தி எங்க இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு பெற்றோரோட கவனத்துல, ஒவ்வொரு ஆசிரியரோட நெஞ்சத்துல, ஒவ்வொரு மாணவனோட உணர்வுல. சின்னதுரை அதுக்கு எடுத்துக்காட்டு. சட்டம் பாதுகாக்கும் சக்தி இல்லை என்பதில்லை, ஆனால் அதை உயிரோடு வைத்திருக்க நாமும் ஒன்றாகணும். நம் நாடும் மரணம், மக்களும் மாறணும். அது மட்டும் மாறினால் பத்தாது, அரசியலும் அரசியல்வாதிகளும் மாற வேண்டும். இது நடக்காத கதைதான்.